ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 12க்கான நியூஸ் பேப்பர் தான் பார்க்க போறோம். இப்போ ஹிடன்பர்க் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செபி வந்து அதானி குரூப்ஸுக்கு நிறைய ஃபண்டு, அதாவது பப்ளிக்கோட ஃபண்டை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால செபியோட இன்வெஸ்டிகேஷன் சரியில்லை, அதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னு சொன்னதுனால சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இன்வெஸ்டிகேஷனை வேற ஆர்கனைசேஷனுக்கு மாத்துற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து எடிட்டோரியல்ல ரூல் அண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட் ஷுட் என்ஷூர் ஃப்ரீ ட்ரையல் வித்வுட் ப்ரொலாங்டு இம்ப்ரிசன்மெண்ட். அதாவது பெயில் வந்து ஒன் ஆஃப் தி பனிஷ்மெண்ட்னு நினைக்கிறாங்க. பெயில கேன்சல் பண்றது வந்து ஒன் ஆஃப் த பனிஷ்மெண்ட்னு கோர்ட் நினைக்க கூடாது. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து அதாவது இம்ப்ரிசன்மெண்ட்ல இருக்கிறதுக்குள்ள அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து அதுக்கடுத்து ஃபர்தர் என்ன ப்ரொசீடிங்ஸ்ன்றது நம்மளுக்கு தெரிய வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெர்ஃபங்க்டரி பனசியா. பெர்ஃபங்க்டரி அப்படின்னா என்னன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ற ஒரு விஷயம். பனசியானா யூனிவர்சல் ரெமடியா இருக்க போகுது. அதாவது சயின்டிஸ்டுக்கு தேவையானது ஃபண்ட்ஸ். ஃபண்ட்ஸ் நிறைய கொடுத்தாதான் அவங்களால ரிசர்ச் பண்ணி நிறைய ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். பட் அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்காம அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா, ஆர்என்டியை நம்மளுக்கு என்கரேஜ் பண்ண பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்க வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, அதானி கேஸ் சுப்ரீம் கோர்ட் had said it can transfer probe if bias found. சோ அதானி கேஸ்ல இப்ப செபி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல டிரான்ஸ்பரன்சி இல்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, டாப் கோர்ட் in its January judgment acknowledged its power to transfer an investigation from authorized agency if there was strong evidence on record that the probe was prima facie tainted அப்படின்றது. ஸோ டாப் கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட் இன் இட்ஸ் ஜான்வரி ஜட்ஜ்மெண்ட், ஜான்வரியில கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல அக்னாலேஜ்டு இட்ஸ் பவர் டு டிரான்ஸ்பர் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். ஸோ அக்னாலேஜ்னா அதுவே உறுதி செஞ்சிருக்கு. என்ன உறுதி செஞ்சிருக்கு? எனக்கே பவர் இருக்கு. ஆத்தரைஸ்டு ஏஜென்சி வந்து செபி. செபி தான் டு கண்டக்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். ஆனா செபி வந்து டிரான்ஸ்பரண்டா இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணலன்னு ப்ரூஃப்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ அது வந்து ரொம்ப பிரைமரி ப்ரூஃபா கிடைச்சதுன்னா, ப்ரோப்னா இன்வெஸ்டிகேஷனை மாத்த வேண்டியது இருக்கும், வேற ஏஜென்சிக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைமர் ஃபேசியானா பிரைமர்லி, டெயின்டட் அப்படின்னா பொல்யூட்டட், அதாவது ஏதாவது மால் ஃபங்க்ஷனிங் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஃப்ராட்ஸ் மிஸ்கான்டக்ட் ஏதாவது இருக்கும்னு தெரிய வந்துச்சுன்னா. The court had said that SEBI's conduct of investigation inspired confidence அப்படின்னா, ஸோ இன்னும் அது மேல செபி மேல நம்பிக்கை வரல, லேக் ஆஃப் கான்பிடன்ஸ்ன்றதுதான் இன்ஸ்பயர்டு கான்பிடன்ஸுக்கு மீனிங். ஸோ இங்க வந்து பாருங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் நார்ம்ஸ் ப்ரொபோஸ்டு பை செபி டு ஹிட் புரோக்கர்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ் ரிப்போர்ட். ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ஒரு சில ரூல்ஸை வந்து செபி கொண்டு வந்திருக்கு. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல யூஸ் பண்ற ட்ரேடிங் மெத்தட்ஸ், அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்றது, அதுல ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல சேஞ்சஸ் பண்றதுனால புரோக்கர்ஸுக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குற புரோக்கர்ஸுக்கும் நிறைய செட்பேக் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அவங்களுக்கு தான் டிராபேக்கா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்டாங்கிளிங் த பட்ஜெட் இம்பாக்ட் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம பட்ஜெட் இப்போ ஜூலை 23 ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த பட்ஜெட்டோட இம்பாக்ட், பட்ஜெட்னால ஏற்பட்ட சிக்கல்ல இருந்து மியூச்சுவல் ஃபண்டை வெளியே எடுக்கிறதுக்கு, சிக் எடுக்கிறது தான் அன்டாங்கிளிங். ஸோ இதுல இப்ப நம்ம பட்ஜெட்ல என்னெல்லாம் சொல்லிட்டாங்க, மெயினா கேபிட்டல் கெயின்ல சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி அசட்ஸ்னா என்ன, பாண்ட் அதாவது ஈக்விட்டி செக்யூரிட்டிஸ்னா என்ன, டெப்ட் செக்யூரிட்டிஸ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 65% ஆஃப் தி அசட்ஸை ஈக்விட்டியில, அதாவது மார்க்கெட்டை பொறுத்து மாறக்கூடியதுல, ரொம்ப வாலட்டைலான ஒரு விஷயத்துல, ரொம்ப அன்ஸ்டேபிளான ஒரு விஷயத்துல போடுறீங்க அப்படின்னா, உங்க பணத்துல இப்போ 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுல 65 ரூபா அது மாதிரி போட போறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க ஒரு ஈக்விட்டி ஃபண்டை செலக்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி அதை வித்துட்டீங்கன்னா அதுல வர ப்ராஃபிட்டுக்கு நீங்க 20% கட்ட வேண்டியதா இருக்கும். இதே நீங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் வித்தீங்கன்னா நீங்க 12.5% டாக்ஸா கட்ட வேண்டியது இருக்கும். 3 வருஷத்துக்குள்ள கட்டினீங்கன்னா அது பேரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்.
3 வருஷத்துக்கு மேல வச்சுட்டு கட்டும் போது அது பேரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். சோ இப்ப இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு 1.25 lakhsக்கு மேல வந்தா மட்டும் நீங்க பே பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முந்தி வந்து அது 1 lakh இருந்துச்சு. ஸோ மித்த டெப்ட்னா இந்த பாண்டு, ட்ரெஷரி பில்ஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் மேக்சிமம் ரிலீஸ் பண்றது, கார்பரேட்ஸ் ரிலீஸ் பண்றது, எதுல நிறைய பிளக்சுவேஷன்ஸ் இருக்காதோ அதை வந்து பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதை வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்றாங்க. ஸோ அது 65% மேல இருந்தது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படின்னா, அப்ப நீங்க டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதா அர்த்தம். ஸோ அடுத்து இங்க பாருங்க, நம்மளோட பாகிஸ்தானி வின்னர் ஜாவ்லின் த்ரோயர் அர்ஷத் நதீம் அவருக்கு வந்து ஹிலால் இம்தியாஸ் அவார்டை பாகிஸ்தான் கொடுக்க போறாங்கங்க. அது வந்து செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, பாகிஸ்தானோட செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டுங்க. இபியகான் அவங்க வந்து 1500 மீட்டர்ஸை தேர்ட் டைம் வின் பண்ணிருக்காங்க. இவங்க யூஎஸ் சேர்ந்தவங்க. இவங்களோட ஸ்டோரி முடிஞ்சா எடுத்து வாசிச்சு பாருங்க, பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அடுத்து இன்னையோட வேர்ட் ஆஃப் த டே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்சினரேட்னா தீ வைக்கிறது, பர்ன்னு அர்த்தங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கொடுங்க. இன்னும் என்னென்ன வீடியோஸ் நீங்க எதிர்பார்க்கிறீங்க, என்ன மாதிரி வீடியோஸ் போட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல மறக்காம கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணத்தான் இருக்கோம்.